வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி சாரீ கட்டுறீங்க, நீங்கள் எப்படி ஃப்ரீ ப்ளீட் எடுக்கிறீங்க, அதாவது நீங்கள் வெளியே கொடுத்து எடுக்கிறீங்களா இல்லை நீங்களே எடுத்துக்கிறீங்களா. முன்னாடி கேட்டிருந்தீங்க, முன்னாடி சரி இப்போது சரி நம்ம தான் வந்து ஃப்ரீ ப்ளீட் எடுத்துக்கிறோம், நம்மளே கிடைக்கிறோம், ப்ரொமோஷன் வரும். பட் இருந்தாலும் நான் எனக்கே எடுத்துப்பேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃப்ரீ ப்ளீட் வீடியோ. நான் எப்படி வந்து சாரீ அயன் பண்ண போகிறேன், பாக்ஸ் ஹோல்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த விளாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. விளாகை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. விளாகு கடைசியில் ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நான் சர்ப்ரைஸான விஷயம் வந்து ஒன்று சொல்லுவேன். கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் லாஸ்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அயன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அயன் பண்ண போகிறாங்க. எல்லோரும் பார்த்து ஷாக்காக பாருங்க. நீங்கள் ரொம்ப நாள் கேட்டது என்ன அப்படின்னா, இன்னும் அயன் டேபிள் வாங்கலைன்னு கேட்டீங்க. ஃபைனலி அயனிங் டேபிள் வாங்கியாச்சு. அதில் இது ஃபஸ்ட்டு எடுத்துமே உங்களுக்கான வீடியோ தான். இது வந்து நிறையா பேர் நிறையா டைம் நிறையா டைம் கேட்டீங்க, அக்கா எப்படி அதை அயன் பண்ணுறீங்க, எப்படி இது பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஓகே, இதில் வை, ஃபஸ்ட்டில் வைங்க. ஓகே. அந்த ஸ்க்ரீன் நல்லா எடுத்துகிட்டு இதுக்கு தகுந்த அயன் பாக்ஸ் நம்ம வாங்கிட்டோம். எல்லாமே வந்து புது அயன் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோ. பிளாக் ஓகேவா? அப்போனா நீ அயன் டேபிள் இப்படி திரும்பணும். இந்த பக்கம் தான் அயன் பண்ண வைக்கணும். அப்படி திருப்பு. ஏன்னா அயன் பாக்ஸ் அங்கே தானே வைப்பேன். கரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம புதுசு தான் வந்து வாங்கினோம். இன்னும் நான் வீடியோ ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே நில்லுங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கேப்சர் பண்ணுங்க. வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸ் வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் போடலை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விளாக் வந்து போட்டுடலாம். ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டுருவேன், எடிட் பண்ணி கையோட வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? அயனிங் பாக்ஸ் தான் வாங்கியாச்சு. ஏதாவது ஹெல்ப் தேவை பிரியா? நோ ஹெல்ப் அப்படிங்கிறியா? உதவி எனக்கு தேவை இல்லைடா. இனிமேல் நீ அயன் பண்ணி தர வேண்டாம்டா. படவா ரஸ்கல். வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸ்டீம் அயன் பாக்ஸ் வாங்கிட்டேன். வந்து சேரீக்கு வந்து நல்லாயிருக்கும், அதனால வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் வாங்கி தரேங்க. சிங்கை பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு ஆகணும். அதை எடுக்காம இருக்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஊற்றிட்டு துணிக்கு தகுந்த மாதிரி அதில் வைக்க வச்சுக்கணும். துணிக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். சில்க்குனா சில்க்கு அதிலே கொடுத்துருப்பாங்க நிறையா. இது எதில் இருக்குது இப்போ? சில்கில் வை. ஓகே, ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ தான் வந்து ஃப்ரீ ப்ளீட் பண்ண போகிறாங்க. திஸ் சேரீ இதில் வந்து என்னென்ன வச்சுருக்கோன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அதாவது ஃபேஷியலோடது. இப்போ இதுக்கு இது தேவை எடுத்துரு. என்ன தேவை? இது தேவையான எடுத்துரு. கிளிப்பு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் கொடுத்துருக்காங்க. ஷீட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதுக்கு தான் நம்ம வந்து கவரும் வந்து வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு போடுறது ஹேர் பேண்டு, ஃபேஷியல் பண்ணும்போது அதெல்லாம் அப்புறம் அது வேறு. இந்த சேரீ ஏன் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக வந்து இந்த சேரீ கட்ட போகிறேன். இந்த சேரீயை அயன் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணி எடுத்துருக்கேன். பின் எடுத்துக்க. பின் அந்த பாக்ஸ் போட்டு. எந்த பாக்ஸ் இல்லையா? கீழே இங்கே இருங்க. அதை குட்டி பாக்ஸ். குட்டி பாக்ஸுடா. அதை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். 2 கிளிப்பு தான் தேவை. 2 தனியாக வச்சுக்கலாம். இதெல்லாம் முன்னாடி இழுத்து விட்டு நீ அளவு எடு. ஓகே. ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேரீயோட நம்ம சொருவோம் இல்லைங்களா, சொருகிற பக்கம், அதாவது உள்ளே நம்ம இப்படி சொருவோம்ல அந்த பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இது வந்து உள்ளே வெளியே பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே, இது வந்து வெளியே. நம்மளுக்கு நார்மலாகவே சேரீ கிட்ட எல்லாத்துக்குமே தெரியாது, நான் சொல்லணும் இல்லை சொல்கிறேன். இருந்தாலும் உள் பக்கம் சொருகிற பக்கம் எடுத்து தொப்புளுக்கு நேராக, அதாவது ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க தொப்புளுக்கு நேராக வச்சு வந்து இது பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த நேர் வந்து வச்சுட்டேன் எனக்கு அளவுக்கு. சால் ஒன் சைடாக போடலாம், சால் எடுத்து கரெக்டாக சுற்றி இந்த நேர் வந்து இந்த நேர் ஒரு பின் பண்ணிக்கலாம். அந்த நேரம் கொஞ்சம் விட்டு கூட பின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த நேர் ஒரு பின் பண்ணிவிட்டு பின் பண்ணி விட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ சால் இடுப்போட சுற்றளவு நம்ம எடுத்தாச்சு. இது வந்து முந்தானைக்கு இப்படி வந்து நம்ம கையில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக்கில் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணும், கீழே எந்த அளவுக்கு வேணும், முந்தானை நம்ம சொருகிறதுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறனால நான் என் காலை பார்த்துக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இது ஓகே. ஓகேங்களா? இங்கே வாங்க. இந்த நேர் ஷோல்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கிட்ட ஒரு பின் பண்ணிக்கணும். கிட்ட இங்கே பின் பண்ணிவிட்டு மூணாவது என்னென்னா இங்கே வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு காலை வந்து இப்படி பண்ணி இந்த சைடு இப்படி எடுக்கணும். கால் வெளியே எடுத்துடணும். நம்ம சாரி கட்டும்போது எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துட்டு சாரி வந்து இந்த நேரம் டைட் ஆகணும். அதாவது இந்த நேரம் நம்ம பின் பண்ணுறதுனால பின் பண்ணிக்கலாம், யாராவது பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னாலும் பிடிச்சிக்கலாம். இது பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக வந்து போட்டுட்டு கரெக்டாக இந்த நேர் வருங்களா, எனக்கு வயிறு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இந்த நேர் வருதுன்னு வைங்க. கரெக்டாக இந்த நேர் நம்ம தொப்புள்கிட்ட வரும். அங்கேருந்து ஒரு ஜான் கரெக்டாக நம்ம கையில் அளவெடுத்து இந்த நேர் ஒரு பெண்ணு. இந்த கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கேப் விட்டுக்கலாம். இந்த கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து மடிப்பு எடுப்போம் இல்லைங்களா, இந்த ஒரு ரெண்டு ஃப்ளீட் 3 ஃப்ளீட் எடுப்போம். நான் மேக்ஸிமம் 2 தான் எடுப்பேன். 4-5 எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஜான் விடுறது, அதுலேயே 1.5 ஜானாக விட்டீங்க அப்படின்னா ஒரு 5-6 ஃப்ளீட் வந்து வரும். ஓகேவா? அளவு வந்து இவ்வளோ தான். சாரியோட ஒருத்தவங்களுக்கு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னாலும் இப்படி தான் எடுக்கணும். ஆப்போசிட்டில் அவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அளவு வந்து இப்படி தான் எடுக்கணும். எனக்கு எடுக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அவங்களுக்கு வேறு அவங்களுக்கு எடுக்கணும், நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்தான இருக்கிற ஃப்ளீட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 4 மடிப்பு மட்டும் எடுத்து இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்கு வந்து 3 விதமான ட்ரிக் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக நம்ம கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்து நம்ம அயன் பண்ணிக்கலாம், அது ஒரு ட்ரிக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது எடுக்கும் போதே குட்டியாக எடுத்துடலாம், அது ரெண்டாவது ட்ரிக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. 10 ஃப்ளீட் 12 ஃப்ளீட் கேட்குறவங்களுக்கு இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இது வந்து குட்டியாக வந்து மடிப்பு எடுக்கணும், அது ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக இது எனக்கு தான் இல்லைங்களா, அதனால் நான் எப்போவுமே 7 இல்லை 8 அவ்வளோதான் வந்து என்னோட மடிப்பு. அதுக்கு மேலே வந்து நான் எடுக்க மாட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7 எவ்வளோ வருமோ அதை வந்து நான் மேலே அளவுலேயே எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு உள்ளே இருக்கிறத கரெக்டாக இந்த இதுக்கு தகுந்த அளவுக்கு ஓரளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கலாம். இப்படி வரும் எல்லாத்துக்குமே, எனக்கு மட்டும் கிடையாது, சாரீ இது பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த ஒரு இது பிரச்சனை வந்து வரும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வரும், பட் ஆனால் இது ஆப்போசிட்டில் வரும். நம்ம திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் குட்டி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து மேலே கரெக்டாக வர அளவுக்கு நான் எடுத்துட்டேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். நம்ம அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி விடு. ஆன்ல தான் இருந்துச்சு, இப்போ தான் ஆஃப் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுங்க. வந்து நம்ம அயன் பண்ணுறது வந்து பார்க்கலாம். என்னடா அண்ணன் நிற்கிறாருன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2 பேரும் தான் வந்து இந்த கெரியருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விளாக் மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். ஏமாம்மா? இந்த இடத்துல வந்து நல்லா அதை ஸ்டிப்பாக வச்சு கிட்டு குத்திங்க. மேலே ரொம்ப பெருசாக எடுத்துருக்கேன் உனக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன், வயிறு கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அதனால் ஒரு கையை உள்ள விட்டு இதை எடுத்துட்டு நீங்கள் அடுத்தடுத்தது அப்படியே கை விட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இது வந்து உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகிடும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு வாங்குறது வந்து பார்த்து வாங்கிக்கணும். கிளிப்பு வந்து கொஞ்சம் லூஸ் அடித்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து லூஸ் ஆயிரும். அந்த நேரம் கிளிப் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சைட் பின் பண்ணிக்கலாம்.
மேல் பின் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தோராயமாக குத்துறது தான். அங்கே ஸ்டிஃபாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த நேர் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட் பிடிச்சா அப்படி இது பண்ணணும். அதுக்கு அந்த கிளிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி டைட் பிடிச்சா அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் கரெக்டாக. ஓகேவா? சரி இருங்க, மாமா வந்து அந்த முந்தான ஃப்ளீட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரியே தான் இங்கே நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே மெத்தேட் வச்சு கீழே பின் பண்ணியிருக்கிற அளவுக்கு, பாடியில் நம்ம பின் பண்ணியிருக்கிற அந்த அளவுக்கு வந்து பின் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட் வந்து கரெக்டாக வந்து எடுத்து விடணும். பார்த்திங்கன்னா முந்தானை வந்து நம்ம ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணிட்டாங்க. இப்போ கீழே வந்து கொசுவோம். அந்த பின்னை ஆரம்பிக்கிறோம்ல, அந்த பின்னு கீழே அளவு எடுத்துட்டு அந்த பின்னிலேருந்து எடுக்கணும். நமக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மால். அதாவது இந்த எஜ்ஜில் இருந்து அந்த எஜ்ஜு வரைக்கும் நம்ம அளவெடுத்தப்போ ஒரு பின்னு குத்திருப்போம். அந்த பின்னு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வச்சு நம்ம மடிப்பு எடுக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி எத்தனை மடிப்பு வேணும் நினைக்கிறோமோ அதுக்கு குட்டியாக வேணுங்கிறவங்க குட்டியாக எடுத்துக்கலாம், பெருசாக வேணுங்கிறவங்க பெருசாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நான் வந்து குட்டி குட்டியாக தான் எடுப்பேன். கீழே தானே வரணும். அதே தான் அப்படி தான், அவ்வளோதான். அதாவது இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுற என்ன விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பிடிங்க மாமா. இதை நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அடையாளம் இந்த பின் மேலே வரணும். கையிடுங்க, இந்த பின் மேலே வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த பின்னையே கழட்டி அப்படியே பின் பண்ணுங்கள். அவ்வளோதான். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பண்ணி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிடலாம். ஓகேவா? அதை வந்து அப்படியே கீழே விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்தானையை கரெக்டாக எடுத்து வச்சு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாமாக்கு வேறு வேர்க்குது. ஸோ கரெக்டாக தான் வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை அதுக்கப்புறம் வந்து நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணும்போது கரெக்டாக வந்துக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பின் பண்ணி போட்டிருந்ததை வந்து ஃபஸ்ட் நம்ம அயன் பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்டிஃபாக அயன் பண்ணுங்க. அப்படின்னா தான் அது நிற்கும். இந்த இடத்துல மடிப்பிட்டு நல்லா ஸ்டிஃப் கொஞ்சம் பேலன்ஸ் கொடுத்து அயன் பண்ணிங்கன்னா நான் ஸ்டிஃப் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக எடுத்து விட்டு மெயின் கிளிப்பை பார்த்து வாங்கிக்கிங்க. அதை தான் நான் சொல்லுவேன். கிளிப்பு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு எந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணி இழுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஏன்னா இதில் கொஞ்சம் டைட் பிடிச்சி நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான். அதனால் கொஞ்சம் பாக்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிங்க. இது கிளிப்பு. சரி ஓகே, இப்போ வந்து இதை அயன் பண்ணி முடிக்கட்டும். பேசுங்க. இப்போ வந்து முந்தான ஃப்ளீட் எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த சைடு வரணும். இது வந்து அப்போ வந்து நம்ம உடம்புக்கு நம்ம ஜஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து லேடிஸோட அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்காங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் ப்ராட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்காங்கன்னா இந்த அளவே போதும். ஆனால் பிரியாவுக்கு வந்து இந்த அளவே போதும். ஓகே தானே பண்ணிட்டு இந்த இடத்துல லைட்டாக அப்படி பிடிச்சி வச்சு இப்படி பிடிச்சாவே வச்சு அயன் பண்ணணும். 2 மடிப்பாக கூட எடுத்துக்கங்க. லைட் அப்படி பிடிச்சாவே வச்சு அயன் பண்ணணும். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நம்ம நார்மல் அயன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டீம் அயன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம புஷ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வரும், வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். அந்த மாதிரி அயன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கீழே ஒரு டைம் நம்ம அயன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சேரீயில் வைக்கணும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா சேரீ வந்து நம்மளுக்கு வீணாக போயிடும். அது நம்ம சேரீயாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க சேரீயாக இருந்தாலும் சரி பார்த்து தான் வந்து பண்ணணும். நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். அதாவது ஸ்டீம் அயன் பாக்ஸ்லேயே ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நார்மல் அயன் பாக்ஸ். ஏமாம்மா? இந்த பக்கம் இந்த கை வச்சுக்கணும். இந்த கை வச்சுக்கிட்டு தான் இதை வந்து லைட்டாக ஓகேங்களா.
இந்த அயன் பண்ணுறது இந்த அதாவது முன்னாடி நம்மளுக்கு ஜஸ்ட்டு கிட்ட வர இந்த மடிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அளவெடுக்கையில் வந்து கரெக்டாக அந்த ஹிப்பு கிட்ட வச்சு அதாவது இடுப்பு கிட்ட வச்சு ஒரு பின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பின்னுக்கு ஒரு ஜானுக்கு கரெக்டாக ஒரு ஜானுக்கு பக்கத்தில் கை விட்டு இல்லைங்களா, அந்த ஒரு ஜானுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அயன் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னுமே தெளிவாக வந்து சொல்லுவோம். என்ன புரியலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவோம். ஏமா அதே மடிப்பு அப்படியே அந்த மடிப்பு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். நம்ம கீழே இங்கே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சும் அங்கே போகையில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா நம்ம அகலம் சுற்றுக்கு வந்துடும் உடம்புக்கு அப்படியே ஜஸ்ட்டை தாண்டி அப்படி வரும்போது அப்படியே சுற்றுக்கு வந்துடும். அதை அப்படியே ஒரு அயன் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அந்த அடுத்த பின்னு குத்திருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் அதை அயன் பண்ணணும். அதை பக்கம் இழுத்து ஒரு புரியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபுல்லாகவே அயன் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் வரைக்கும் வந்துச்சுங்களா. இப்போ வந்து ஃப்ரண்ட் கீழே கொசுவும் வந்து அயன் பண்ணிடலாம். அது அப்படியே எடுத்துக்குங்க. அயன் பாக்ஸ் அப்படியே அந்த சேரில் வச்சுக்கோங்க. சேரை பக்கத்தில் எடுத்து அதில் நிற்குமா பார்த்துக்குங்க. இங்கே சாஞ்சர் போகுது. இந்த பக்கம் ஃப்ளீட் இது எடுக்கணும். கொசுமா வேறு என்ன கொசுவும் தான். முன்னாடி ஃப்ளீட்டை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருவோம். அதை எடுத்து அந்த சைடு வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ளீட் எடுக்க முடியும். கொசு என்ன இங்கே வா. கொசு நம்ம எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கொசு இருக்கு இல்லைங்களா, ஓகேவா. இதான் ஃபஸ்ட்டு கொசுவோம். நீங்கள் கொஞ்சம் டைட் பிடிச்சி அடுத்த கொசுவோம். டைட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயிஞ்சு கரெக்டாக வச்சு அந்த காயிஞ்சு கரெக்டாக எடுத்து நம்ம வைக்கணும். ஃப்ளீட்ஸை ஒரே சைடாக வைக்காமல், அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் காயிஞ்சு அந்த மாதிரி வந்து விட்டு தான் வைக்கணும். இந்த சேரீ வந்து ஒரே ஒரு தடவை தான் கட்டியிருப்பேன். லவர்ஸ் டே அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கடைசியாக பார்த்துருப்பீங்க. இந்த சேரீயில் கட்டியிருந்த ஒரு ஃபோட்டோவை மாமா எனக்கு தலையில் பூச்சி விட்ற மாதிரி இருந்திருக்கேன். ஏமாம்மா கரெக்டாக வந்து இந்த சேரீ கட்டி 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷம் ஆச்சு. நம்ம வீட்டில் இருக்கையில் கல்யாண நாளைக்கு மாமா வந்து அந்த வீட்டில் இருக்கையில் எனக்கு எடுத்து கொடுத்தது. இது கையில் காசே இல்லாமல் ரொம்ப அழுது. எப்படி சொல்கிறதுனா நம்ம இல்லை அந்த டைமில் நம்ம மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாதுங்கிற முடிவில் இருந்தோம். இந்த சேரீ வாங்கும்போது எப்படின்னா இருக்கக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் நாங்கள் என்ன நினச்சிருப்போம்னு உங்களுக்கே தெரியும். அந்த இதுக்குள்ளே தான் கடைஞ்சி பாருங்கள். அதுக்குள்ளே இப்போ தூக்கி போட்டிங்க பாருங்கள் பின்னு இல்லையா. இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு பின். வாழ்க்கையே முடிஞ்சது, இனி அவ்வளோதான், நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்கோ இதுக்கு போய் சும்மா மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குதுன்னு சென்னை சில்க்ஸு இந்த மாதிரி சும்மா சுற்ற போனோம். அப்போ சுற்றிட்டு கையில் அவ்வளோதான் இருக்குது. 1300 1200 இருக்குது. இந்த சேலை கரெக்டாக 1000 ரூபாய் 1100 என்னமோ. எடுத்துக்குமா பரவாயில்ல எடுத்துக்குமா, இந்த வருஷம் என்னால் இதான் முடியும் எடுத்துக்குமா அப்படின்னாரு. எனக்கு அழுகியே வந்துருச்சு இந்த சேலை கையில் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. ஏன் கட்டலைன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இப்போ தான் கட்டுறக்கு எடுத்திருக்கேன். ஏன் கட்டலை? நாங்கள் சாப்பிட்டேங்க. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த என்ன பக்கத்துலேயே இருக்குல்லம்மா டப்பா, இந்த குட்டி டப்பாக்குள்ளே இருக்குல்ல. பெரிய பின் இருக்கா கீழே குத்துறதுக்கு பெரிய பின்னு இருக்கா. பெரிய பின்னு இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளீட் வந்து நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 பின் குத்திருக்காங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து இந்த இடத்துல இந்த இங்கே மேலே பின்னு குத்துறதுக்கப்புறம் இந்த சேஃப் கரெக்டாக வரும். அதான் இங்கே வந்து காய்ஞ்சி தான் இது காய்ஞ்சி. அங்கே வந்து அரைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த நேரம் வந்து காய்ஞ்சி. அங்கே காய்ஞ்சி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்து பண்ணிக்கணும். அதில் அந்த நேரம் எப்படி மெட்படுத்திருக்குமோ அதே மாதிரியே குட்டி குட்டியாக
அப்படின்னா தான் அந்த ப்ளீட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயன் போட்டுக்கலாம். நல்லா இது பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து என்ன ஃபோல்டிங் பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த மடிப்பும் எடுத்தாச்சு, இந்த மடிப்பும் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஹோல்டிங் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இதில் தான் சொதப்புமே. இதை இப்படியே இங்கே மேல் பாக்கி இருப்பது இதையும் அதையும் பிடிச்சி அப்படியே திருப்பி போடணும். அப்படியே உல்ட்டாவாக திருப்பி போட்டுக்கலாம். உல்ட்டாவாக திருப்பி போட்டாலே உங்களுக்கு சாரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? திருப்பி போட்டு இந்த பக்கம் உள் பக்கம் அந்த சைடு வந்து துணி இருக்கும். நம்ம உள்ள சொருகிற துணி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கும். அந்த துணி எப்படி மடிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாக மடித்து அந்த பேஜ் இப்போ அந்த மடித்ததுக்கு ஓகேவா, மடித்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த நேரம் வந்து துணி இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த துணியை வந்து அப்படியே உள்ளே மடிச்சு விடணும். அந்த சைடு ஓரளவுக்கு எடுத்து விட்டுட்டு இந்த துணியை அப்படியே உள்ளே மடிச்சு விடணும். அவ்வளோதான். மடிச்சுட்டு இதை வந்து ஒரு மடிப்பு இதை வந்து சின்னதாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல துணியில் உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி மடியக்கூடாது. இதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சமாக அப்படி கரெக்டாகிடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு பாக்ஸ் ஹோல்டிங் இதை மடித்தாச்சு. இப்போ வந்து சாரீ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம மடித்து வச்சுருக்கிற சாரியை அப்படியே கையில் எடுத்து திருப்பணும். திருப்பி இந்த கார்னருக்கு வரணும். துணி இப்படி கிராஸ் கொண்டு வரக்கூடாது. இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சொருகி விட்டிங்கன்னா மூட்டையாட்டு தூக்கிட்டு நிற்கும். அதனால் வந்துட்டு நம்ம இருங்க ஒரு சுற்று அப்படியே சுற்றிட்டு இந்த நேர் நம்ம பின் பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா இந்த நேர் பின் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மடங்காமல் அப்படியே வந்துருக்கும். ஓகே, அவ்வளோதான். பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுமாரி ஈஸியாக சேரீ கிடைக்கிங்க. நீங்கள் இதை பார்த்தீங்களா கேளுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நான் அதுக்கு ஒரு வீடியோ கொஞ்சம் எனக்கே கொஞ்சம், ஏன்னா நானுக்கு தான் ஒரு செகண்ட் டைம் 2வது டைம் 3வது டைம் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டு. அப்புறம் சேரீ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. எனக்கு ரொம்ப பாக்ஸில் ஒரு சின்ன டவுட்டு, ஹீட் சரியாக ஏறாத மாதிரி. அதே நான் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கவர் போட்டுக்கலாம்.
சரி கொஞ்சம் இவ்வளோ சொல்லுது. ஓகே கண்ணு கொட்டுது. இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இதில் ஏதாவது ப்ரீப்ளே டவுட் பண்ணியாச்சு. கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன். பிரியாவுக்கும் தெரியும், பட் எனக்கு தெரியும். இருந்தாலும் மாமா வந்து எனக்கு இப்போ தான் வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம மோட்டிவேஷன் பண்ணணும். ஓ motivation. எனக்கு தெரியும் தெரியாமல தெரியும் மாமா பண்ண எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால வந்து மாமா பண்ணாங்க. ஓகே பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் வந்து அந்த பாயிண்ட்டை கொடுங்க. இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்துடலாமா? வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூப்பிட போயிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால் பாப்பாவை கூப்பிட போயிட்டாங்க. என்ன குட் நியூஸ் அப்படின்னா, நம்ம வந்து இனிமேல் சாரீ ப்ரீப்ளீட்டிங், சாரீ ட்ராப்பிங் ரெண்டுமே பண்ண போகிறோம். சாரீ ட்ராப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு, சாரீ ப்ரீப்ளீட்டிங் பாக்ஸ் சொல்லிட்டிங்கனாவே என்ன அப்படின்னு சிலருக்கு வந்து தெரியாது. சாரீ ட்ராப்பிங் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீ வந்து அயன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நான் வந்து டைரெக்டாக போய் வியர் பண்ணி விடுறது. அது ரெண்டுமே வந்து அந்த 2 ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் டீடென், ஃபேஷியல், அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் மசாஜ், பெடிக்யூர், இந்த மாதிரி வந்து சில ஒர்க் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ணுறேன். சாரீ ட்ராப்பிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம 2 பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் பண்ணுறோம், ஆன்லைனில் வந்து கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆஃப்லைனில் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம், வந்துட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து அதை பற்றின வீடியோ ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபேஷியலு, டீடன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸை காமிக்கிறதுக்கு விரும்புனாங்க அப்படின்னா மட்டும்தான் காமிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அதை ஃபுல்லாக வந்து நம்மளால் காமிக்கவும் முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து அந்த வீடியோ வந்து வராது, மேக்ஸிமம் வராது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் இல்லைங்களா. அது வந்து பார்லருக்கு சம்மந்தப்பட்டத ஒரு விஷயம். ஓகேங்களா. இப்போ வரைக்கும் ஏன் பிரியா சிஸ்டர் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த ஒரு பதில் வந்து நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஏன் வந்து நீங்கள் சீரியல் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்டவங்களுக்காகவும் இந்த ஒரு வேர்டை வந்து நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் இது பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அது ஓகே தான். இருந்தாலும் பாப்பாவை விட்டுட்டு மாமாவையும் விட்டுட்டு எனக்கு ஒரு கரியர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அது போனால் பெஸ்ட்டு தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அதில் உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு உலகம், அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும், நம்மளுக்கு விருப்பப்பட்டதை அதில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். விளாக்லேயே இருக்கட்டும், லைவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் கழித்து நான் பியூட்டிஷியன் பழகுனது ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. மை ஒர்க் இஸ் ஸ்டார்ட். அவ்வளோதான், இதுதான் குட் நியூஸ். என்ன ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க. ஆன்லைனில் பண்ணல, ஆஃப்லைனில் தான் பண்ணுறேன். அது தெரிஞ்சவங்களுக்கு சம்திங் இதில் மட்டும்தான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆகிடுச்சு. இன்னும் இப்போ பண்ணுவேன், பண்ண மாட்டாமல் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும் இல்லைங்களா. ஆகட்டும், கடை வைப்போமா வைக்க மாட்டோமா அப்படிங்கிறத அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்து நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக வந்து விலாகை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வாழ்க்கை, எங்களோட இந்த சின்ன சிரிப்புக்கு நீங்கள் தான் காரணம். ஓகேவா. இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் இதே சிரிப்பு எங்களுக்கு இன்னும் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நாங்கள் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். மாமா பண்ணதில் குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ தான் பழகிட்டு வராங்க, அதனால் குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு மாமா வந்து அது பண்ணணும் அப்படின்னு ஆசை. என்னை விட அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நானாக தனியாக முன்னேறதை விட நாங்கள் 2 பேர் சேர்ந்து இதில் வரோம் அப்படிங்கிறது எனக்கு அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 2 பேரும் இதை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, நீங்கள் எவ்வளோ ஷாக் ஆனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.